ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு குட்டி லைஃப் இன் சிட்னி. இன்னைக்கு நீங்கள் ஆஸ்திரேலியாவில் எங்களோட வீக்கெண்ட் விளாக தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டு பால்கனியில் சின்னதாக கார்டன் செட்டப் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான செடிங்க இங்கே வாங்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் வந்து நிறைய இடத்துல வந்து சவுத்தில் டோர்லலாம் வந்து நிறைய உடஞ்சிருக்கு. அதுக்கு தேவையான ஐட்டம்ஸும் இங்கே தான் வாங்க போகிறோம். இதெல்லாம் நம்ம எங்கே வாங்க போகிறோம்னா பன்னிங்ஸ் வேர்ஹவுஸில் தான் வாங்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பூச்செடிங்க இருக்குது. அப்படியே நம்ம இங்கே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பல மரங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வாழை மரம் இருக்குது. வாழை மரம் பார்த்தீங்கன்னா $24 போட்டிருக்காங்கங்க. இது ஹைட்டை பாருங்கள், இந்த ஹைட்டு தான் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் மரம் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குது. அப்படியே நம்ம போனோன்னா இங்கே பாருங்கள் கொய்யா மரம் எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விலை $37 போட்டிருக்குங்க. இதாங்க ஹைட்டு. மாதுளப்பழம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா $39 போட்டிருக்காங்க. இது தாங்க ஹைட்டு. இங்கே பாருங்கள் லிச்சி, இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. இது பார்த்தீங்கன்னா $82 போட்டிருக்காங்க. எவ்வளோ குட்டியாக இருக்குது, ஆனால் $82 போட்டிருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரூட்டுங்க. இங்கே காய் காய்க்கிற மரங்கள் நிறைய இருந்ததுங்க. இங்கே பாருங்கள் காய்கறி செடிங்களும் இருக்குது. பாருங்கள் கத்திரிக்காய், அப்படி இங்கே பாருங்கள் தக்காளி, அப்படி இங்கே வாங்க பார்த்தீங்களா. இதுதான் வந்து பீட்ரூட், எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் சாமந்தி. அப்படியே இங்கே தள்ளி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மல்லிக்கொடி இருக்குது. அப்படியே இங்கே போனோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோஜா பூ இருக்குது. இந்த மாதிரி நிறைய பூச்செடிங்க இங்கே இருக்குங்க. இங்கே பாருங்கள், சுற்றி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாட்டிங் மிக்ஸு. இங்கே பாருங்கள், இது ப்ரீமியம் குவாலிட்டி. இதை தான் போயிட்டு நம்ம கார்டனில் வைக்க போகிற தொட்டியில் மண்ணாக போட போகிறோம். உள்ளே நுழையும் போது செம ஸ்மெல்லு வருது. இது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்கள், அங்கே நம்ம ப்ரீமியம் பாட் மிக்ஸ் வாங்கணும் இல்லையா, அதோட இந்த மாட்டு சாணத்தை தான் கலக்க போகிறோம். அப்போ தான் வந்து செடி சும்மா சூப்பராக வளரும், பூலாம் நல்லா பூக்கும். இந்த கார்டன் ஏரியாலேயே அப்படியே இருந்துடலாம் போல் இருக்குங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம இப்போ வீட்டுக்கு தேவையான பெயிண்ட் வாங்கணும் இல்லையா, அது எங்கே போய் வாங்கணும்னு தெரியல. அதனால தான் இவர்கிட்ட நான் கேட்டுட்ருக்கேன். இவர் எனக்கு எங்கே போகணும், எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டுருக்காரு. இப்போ நம்ம அவர்கிட்ட வழியை கேட்டுட்டு பெயிண்ட் செக்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். பன்னிங்ஸ் கடல் மாதிரி இருக்குங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுதான் பெயிண்ட் கலர் கோடை கண்டுபிடிக்கிற நவீன மிஷின். நான் எத்தனை வந்த சாம்பிளை இதுக்குள்ளே வச்சு தான் அவர் வந்து அந்த பெயிண்டோட கலர் கோடை செக் பண்ணிகிட்ருக்காரு. என்ன நவீன மிஷினாக இருந்தால் இருந்தேங்க, அதனால் கலர் கோடை கண்டுபிடிக்க முடியல. இங்கே பாருங்கள், இங்கே இருக்க 1000 கலரில் உங்களுக்கு எது சூட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணிங்கன்னு அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. நம்மளோடது ஒயிட் கலர் தானே, ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நானும் பார்த்தா இங்கே ஒயிட் கலரே 100க்கும் மேலே இருக்குங்க. இங்கே பாருங்கள், பெயிண்டோட கலர் கோடை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே ஈஸியான 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தா ஒவ்வொரு கார்டும் வேறு வேறு கலர் கோடை குறிக்குதுங்க. இதை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த கலர் சூட் ஆகுன்றதை நீங்களே மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஈஸி 3 ஸ்டெப்ஸில் இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா கலர் கோடை எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒயிட் கலர்னு போய் சொன்னேன். எவ்வளோ கலர்ஸ் கொடுத்துட்டு போய் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அதை தான் செக் பண்ண போகிறோம், வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒயிட் இருக்குது. வீட்டிலேருந்து ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து பிச்சுக்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், அந்த சாம்பிள் இங்கே இருக்குது. இதை வச்சு தான் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, ஆனால் மேட்ச் ஆகலை. ஐயோ, ஒயிட்லேயே எத்தனை இருக்குது எப்பா. ஒயிட் ஆன் ஒயிட் எக்ஸ்சேஞ்ச், ஸ்னோய் மவுண்டைன் ஒயிட்டு, ஒயிட் போலார், இது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. அப்போ இது தனியாக எடுத்து வைப்போம், கடைசியாக வருவோம். ஒயிட் எஸ்கேப்பு, லவ், நோ லவ். ஒயிட் ஃபோக்கஸ் கொஞ்சம் மேட்ச் ஆகுது இல்லை. சரி, ஓகே. இதுவும் தனியாக எடுத்து வைப்போம், கடைசியாக வருவோம். ட்ரீமி ஒயிட்டு, இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ இதையும் எடுத்து வைப்போம், கடைசியாக வருவோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 3 கலர் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இது 3 கலரில் எது செட் ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்களே பார்த்து சொல்லுங்கள் எது செட் ஆகுதுன்னு. இதுவா, நோ, ரிஜெக்டட், ட்ரீமி ஒயிட் ஃபோக்கஸ் தான்ப்பா சும்மா கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஒயிட் போலார் கூட அந்தளவுக்கு மேட்ச் ஆகலை. ஒயிட் ஃபோக்கஸ் மேலே வச்சாதான் வந்து சும்மா அப்படியே மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது.
இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா ஒயிட் ஃபோக்கஸை தான் நம்ம இப்போ வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கலரை போய்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அடிப்போம். அது கரெக்டாக செட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். நம்ம இப்போ ஒயிட் ஃபோக்கஸ் கலர் வாங்கிட்டோம். இப்போ தாங்க பெயிண்ட்டு அப்படியே இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இந்த ரோலரும் வாங்கிடலாம். இப்போ நம்ம பிளான்ட் சீட் செக்ஷனில் தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், எந்தெந்த மாதத்தில் எந்த செடி வளர்க்கலாம், என்னென்ன பூ பூக்கும் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது பாருங்கள். ஃப்ளவரு, வெஜிடபிள்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. பீன்ஸு, பட்டாணி, அவரைக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, சாமந்தி பூ, அப்படியே கீழே வந்தால் சூரியகாந்தி எல்லாமே இருக்குங்க. இதுதான் நம்ம பால்கனியில் இருக்க சின்ன கார்டனோட கார்டன் கிராஸ். இதை போட்டாலே பால்கனிக்கு ஒரு நல்ல லுக் வந்துடுங்க. இங்கே பாருங்கள், செடியை வைக்கிறதுக்கு அழகழகாக புத்தர் ஃபேஸ் போட்டு தொட்டி இருக்குது. அவ்வளோதாங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் நம்ம இப்போ வாங்கிட்டோம். செக் அவுட்டுக்கு போயிட்டு பில்லை போட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், இந்த குடம் உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஆஸ்திரேலியாவில் அடிக்கிற காற்றுக்கும் புயலுக்கும் இது தாங்க நல்லா தாங்குது. ஜஸ்ட் $12. இப்போது தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பில்லு நம்மளுக்கு வந்து $75 கிட்ட வந்திருக்கு. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறேன்றதை பாருங்கள். மழை பெய்கிற மாதிரி இருக்குல்ல, கொடை பிடிச்சிக்கலாமா? இதுதாங்க நாங்கள் பன்னிங்ஸில் வாங்கின கொடை. பாருங்கள், 3-4 பேர் கூட இதுக்குள்ளே நின்றுக்கலாம். நம்ம இப்போ உடஞ்சி போன சவுறு, விரிசல் விட்ட சவுறு எல்லாத்தையும் பன்னிங்ஸ்லேருந்து வாங்கின பெயிண்டை வச்சு தான் பூசி முழுக போகிறோம். पागल है क्या? बोला ना तुमको पैचवर्क. உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி 2-3 கோட்டிங் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து காஞ்சோடனே கலர் வந்து கரெக்டாக மெர்ஜ் ஆகும். இப்போ நம்ம முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். கார்டனை செட்டப் பண்ண போகிறோம். நம்ம பன்னிங்ஸில் வாங்கிட்டு வந்த ப்ரீமியம் பாட்டிங் மிக்ஸை வச்சு தான் வாங்கிட்டு வந்த செடி எல்லாத்தையும் தொட்டியில் நட்டு வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து இங்கே பாட்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாக ரூட்டோடு இருக்குது. தொட்டியில் செடியை வச்சு அப்படியே மண்ணை போட்டு மூட போகிறோம். அவ்வளோதான், அப்படியே சூப்பராக செட் ஆச்சு. அப்படியே அமைக்கி விட்டோன்னா நல்லா நின்றுடும். இது வீட்டில் நாங்களே பண்ண உரம். எக்ஷெல்லு, வெஜிடபிள் எல்லாமே போட்டு காய வச்சு நாங்களே பண்ணது. நல்லா செடி, நல்லா பூ நல்லா வளரும். இங்கே பாருங்கள், இதுதான் எங்களோட குட்டி கார்டன். நாங்கள் நிறைய செடி வச்சுருந்தோம். ஆனால் பாருங்கள், நாங்கள் வெளியூர் போயிருந்தோம் கொஞ்ச நாள். அப்போ வந்து புறா வந்து நாஸ்தி பண்ணிடுச்சு. ஸோ அதனால் நிறைய செடியை தூக்கி போட்டுட்டோம். இப்போ மெயின் ரீசன் பன்னிங்ஸ் போனது கார்டனை ப்ராப்பராக செட்டப் பண்ணுறதுக்காக தான். எங்கள் வீட்டு குட்டி வந்து செடிக்கெலாம் அவளே தண்ணியை ஊற்றி நல்லா பார்த்துப்பா. அவளை இப்போ தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். அதை நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பட்டா.